எல்லாரும் பொங்கல் ஹாலிடே முடிஞ்சு ஊர் திரும்பியிருப்பீங்க. 2வது வேலைக்கு எல்லாம் அவங்கவங்க ரொட்டீன ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. என்னடா நேத்து வரைக்கும் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கே! என்னமோ நடக்கப்போது, என்னமோ நடக்கப்போதுன்னு என் ஆழ் மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாரி நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்றத போய் பார்ப்போம். போம்போது ஒண்ணா போனவங்க, வரும்போது தனித்தனியா வீடு திரும்பியாச்சு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, போம்போது போற வழியிலேயே டூ வீலர் ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் ஓட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு என் வண்டிய எடுத்துட்டு வந்தது ரொம்பவே தப்பா போச்சு போல. டூ வீலர் ரெடி பண்ற இடத்துலயே அவங்க ஃப்ரெண்ட மீட் பண்ணி அவங்க ஏறி வந்துட்டாங்க. நான் அப்படியே சரி பொறுமையா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கையில காசு கூட எடுத்துட்டு போல. ஃபோன் மூலமாவே ஸ்கேன் பண்ணிக்கிட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்தாச்சு. நல்ல வேளை நெட்டு மட்டும் இல்லைன்னா என் கதி அவ்வளோதான் போல. தண்ணி கொஞ்சம் தாகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே தண்ணி குடிக்கிறது பதில் இளநியவே குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளநியை குடிச்சிட்டு மறுபடியும் பஸ் ஏறுறதுக்கு வந்தாச்சு. வீட்டுல இருந்து போகும்போது நினைச்சிட்டு போன பொருள் ஆனா எதுவுமே வாங்கல. ஏன்னா வந்துட்டு பஸ்ல வரமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடிஞ்சவங்க கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அவ்வளோதான் பஸ் ஏறியாச்சு. ஃபுல்லாமே நான் ஒரு லொக்கேஷன் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காலையில் 10 மணிக்கு கிளம்பி 12:30 மணி ஆயிடுச்சு வீடு திரும்ப. இதுவே வந்துட்டு ஸ்கூட்டியில் போயிருந்தேன்னா அரை மணி நேரத்தில் போயிட்டு வந்திருப்போம். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவா செஞ்சோம். இதெல்லாம் நடந்து போச்சு. சரி ஓகே என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கடந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீடுக்கிட்ட வரப்போகிறேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங்கு நான் எடுத்திருக்கேன். நேற்றெல்லாம் ஒரு 3 நாளாக விடாமல் கூட்டமாக இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்பவே காலியாக இருந்துச்சு. மணலி லேக்கு அது நான் நிறையா தடவை வந்துட்டு வீடியோவில் லைவாக எடுத்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் மணலி லேக்கு ஃபுல்லாமே காலியாக இருக்குது. நேற்றுலாம் இங்கெல்லாம் வண்டியே நிப்பாட்ட முடியல. அந்தளவுக்கு கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கூட்டம். வெயிலோட தாக்கம் எனக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இளநீர் குடித்ததுனால கொஞ்சம் ஃபுல் எனர்ஜி கிடச்சிருக்கு. போட்டிங்கோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்துட்டு அந்த லைவ் வீடியோவில் ஃபுல்லாமே கொடுத்துருக்கேன். சென்னையில் ரொம்பவே சூப்பராக போட்டிங் கட்டியிருக்காங்க. ஓகே எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம போயிட்டு வீட்டில் போயிட்டு நல்லா சாப்பிடுவோம். காலையில் சமைச்சி வச்ச சாப்பாடு பிரிஞ்சி இருந்துச்சு. அதை சாப்பிட வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்துட்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. அதனால தான் காலையில் 10 மணியே போல் எப்போயுமே வீடியோ போட்டுருவேன். இன்றைக்கி என்னால் போட முடியல. இதுதான் காரணம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.